ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஃபேமிலி சிக்கன் கிரேவி செய்யலாம். ஆளுக்கு ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு. எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். இப்போ தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள போறேன். என்ன பண்றாங்கன்ட்டு எல்லாரும் எல்லாரும் எப்படியும் இப்போதான் முழிச்சு உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கனை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுவாங்க. சண்டே ரெஸ்ட்னு பார்ப்போம். இல்லை போயிட்டோம். சொன்ன மாதிரியே எல்லாரும் மொபைல் நோண்டிட்டு டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ இந்த திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க. எழுந்துரு, சிக்கன் செய்யலாம். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை, செம்மையா செய்வோம். எழுந்துரு ரக்ஷி, சொங்கி எழுந்துருங்க எழுந்துருங்க. இப்பதான் தூங்கி எழுச்சிங்களா? அதுதான் தெரியுமே இப்பதான் தூங்கி எழுப்பீங்கன்ட்டு. சரி, ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணலாம். வாங்க, போனை வையி, போனை கீழே வை. போ, ஆனியன் எடுத்து கொடு. ஆனியன் எடுத்து கொடு. டொமேட்டோ எடுத்து உட்காருங்க. ஆளுக்கு ஒரு சேர்ல உட்காருங்க. டக்கு டக்குன்னு போ. நீ என்ன அசைஞ்சிட்டு இருக்க? போய் பூண்டு எடு, இஞ்சி எடு ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஆளுக்கு ஒரு வேலை இன்னைக்கு. எல்லாரும் சேர்ந்து வச்சு சிக்கன் குழம்பு சேர்ந்து சாப்பிடுறோம். எடுத்துட்டு போ. நானும் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி டிஷ் மேக்கர் தான். சொல்லிட்டீங்க, எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஆளுக்கு ஒரு டிஷ்ஷா எடுத்து கொடுங்க சீக்கிரம். அதுக்குள்ள பிரெட். பசிக்கலாம் பசிக்கலாம், சாப்பிடலாம் சாப்பிடலாம், அப்புறம் சாப்பிடலாம். எடுத்துட்டு போங்க. எத்தனை தக்காளி? ஒரு 4 தக்காளி எடுத்துட்டு போ. நீ ஆனியன் எடுத்துட்டு போ. ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல, கழுவிலாம் எடுத்துட்டு போற. வாஷ் பண்ணி நீ எடு. அதான் எதுக்குடி அந்த தட்டு? மீதி தக்காளி எல்லாம் இல்ல. நீ என்ன திருட்டு மாதிரி பாத்துட்டு இருக்க? எடு, டக்குன்னு வந்து எடுத்துட்டு போ. அவகிட்ட பூண்டு எடுத்துட்டு போ. உரிக்க தெரியாதா? அத டிவி யூடியூப்ல கண்டதெல்லாம் பாக்குறீங்கல்ல, எடுத்து அதே மாதிரி உரி. இந்தா போ. உரிக்கலாம். இந்தா இஞ்சி எடுத்துக்க, ஒரு கத்தி எடுத்துக்க, எல்லாத்தையும். ஓகே, போங்க வேகமா போ. போ. என்ன கட்டு ஒரு மார்க்கமா இருக்கு? சண்டேனா ஃப்ரீயா இருக்கணும். நான் மட்டும் வேலை செய்யணுமா? இல்ல ஸ்பீடா பண்ணணும். அப்பதான் சண்டேல மீடியமா கட் பண்ணு, குட்டி குட்டியாவே கட் பண்ணு. ஸ்பீடா கட் பண்ணு. அடுத்த வேலையை பார்ப்போம். ஒரு சுறுசுறுப்பா பண்ணுங்கப்பா. என்ன இவ்வளவு சொங்கி மாதிரி பண்ணீங்கன்னா எத்தனை மணிக்கு சாப்பிடுறது? கழிப்போ. ஓகே, வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. சிக்கனு, நாட்டுக்கோழி சிக்கன் இன்னைக்கு ஸ்பெஷல். எல்லாரையும் வெட்டி வைக்க சொன்னா வெட்டி முடிச்சுட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களை வெட்டி அடுத்த வேலையை பாருங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி. நீ முடிச்சுட்டு உங்களுக்கும் பசிக்குங்களா? தக்காளி வெட்டி முடிச்சு. சரி வா. சரி நீ வா. ரக்ஷி, இந்தா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராவது பிடிங்க. இப்படி சிங்க வீடியோ எடுக்கணுமா? அதான் நீங்க கட் பண்ண போறீங்கல்ல. சரி, எல்லாம் அப்படிதான் இருக்கும். எங்க பாத்திரம் எடுத்தா? என்ன பாத்திரம்? வாஷ் பண்ணியாச்சுல? கட்டி வச்சிருக்கியா? இப்படிதான் என்ன வீடியோ எடுக்கணும். வாஷ் தான் பண்ணல. நீங்க வாஷ் பண்ணும்போது நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன். பிரெட் எடுங்கம்மா. வீடியோ
சரி நீ சிக்கனை கழுவு, நான் மசாலா வறுக்கிறேன். நான் ரெடி பண்ணிட்டேனே. சிக்கனை கழுவு, வா. சிக்கனை கழுவி வா வா. வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிடுச்சு. சிக்கன் வேற கழுவணும். எங்க பாத்திரத்தையே காணோம். என்ன பாத்திரம் இதை பாத்திரம்? இந்த பாத்திரத்துல. சிக்கன்ல. சரி ஓகே. சரி வா வா இங்க வா. சரி பாத்துக்க, 1 ஸ்பூன் சீரகம், எங்க நடந்து பல மாதங்கள் கழித்து நீங்க சிக்கன் செய்றீங்க. மிளகு. ஆமா செய்யுங்க செய்யுங்க, போட்டு ருசியா சாப்பிடுவோம். சோம்பு. ஆமா, எதுக்கு இவ்வளவு ஈரல்? நான் தான் வாங்கினேன், நீங்க சாப்பிடுவீங்க சார். யார் சாப்பிடுறா? நீங்க சாப்பிடுறீங்க சார். வயிற்றுல அது ஈரல் பீஸா தான் வாங்க வேண்டியது. இவ்வளவு ஈரல் இருக்கு. வயிற்றுல இருக்க ஈரல் தான் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஈரல் சாப்பிட்டா அந்த ஈரல் சரியாயிடும். எவ்வளவு ஈரல் அவங்க சொல்றது? ஓகே. காஞ்ச மிளகா. நீ போய் பாரு போ. நீ பாரு. ஏன் ஏன்னா இவரு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நீ திட்டுவல? எங்க அம்மா சிக்கன் கழுவுறாங்க. நீ தலைக்கு மருந்துலாம் போட்டியா? எனக்குலாம் கிடையாது. அவ்வளோதான், நீ போய் பிரஷ் பண்ணிட்டு குளிக்க போ. குளிச்சுட்டு கிளம்பு. பாத்தீங்களா எங்க அம்மாவோட ஸ்டைல பாத்தீங்களா, எப்படி நின்னுட்டு விளக்குறாங்கன்னு பாத்தீங்களா? பாரு, எத்தனை காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், இவ்வளோ போட்டிருக்கேன். இது என்ன? எடுத்துக்க. அது ரொம்ப தின்னா இருக்கு. மஞ்சள் வேற உள்ள இருக்கு. வெளிய ஏமா ஒயிட் என்னது? இதுல ஒண்ணு வெளிய காய போட்டிருக்கேன். உள்ள ஏதாவது இருக்கா பாரு. வேற இருக்கும் பாரு. வேஸ்ட். இது ஒண்ணு வச்சுக்க. இது வெளிய காய போட்டு. அது எடுக்காத, ஸ்மெல் வரும். உள்ள இருக்கும் பாரு ஒரு ப்ளூ கலர். எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சிக்கன் கழுவுறாங்க, டாடி சமையல் செய்றாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறேன். என்னது? கிடக்கு. அது ஒரே ஈரல் தான். அது இது நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், நான் சாப்பிட்றேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பின்னாடி எனக்கு சூடு வைக்க போறாங்க. பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்பீடில் வைக்கணும். உள்ள தண்ணி வை. என்னத்தை அது இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளவும். ஃபுல் ஸ்பீடில் வைக்கணும். வறுத்து எடுத்துக்கொள்ளவும். ஒரிஜினல் தமிழ்ல பேசுங்க. பாக்குறவங்க வெறித்தனமா நினைப்பாங்க. சரி அம்மா ஏதாச்சும் ஜோக் பண்ணுங்க. கமான், டாடிக்கு ஏதாச்சும் பேசுங்கம்மா. டாடி வந்து சாப்பாடு செய்யறாங்க. அத உட்கார்ந்து நல்லா சாப்பிடணும். அதுதான் இன்னைக்கு என்னோட வேலை. எங்க டாடி போடக்கூடாது, புரியுதா? நீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ இது பண்ணி என்ன வச்சு ஏதாவது காமெடி பண்ணுனேன். எடுத்தாச்சு. எனக்கு நீ சூடு வைக்காம நிக்க மாட்டேன். எடுத்தாச்சு. சிக்கன் பாதி தான் கழுவி இருக்காங்க, இன்னும் பாதி இருக்கு. இது என் அக்கா சூடா அரைச்சு வச்சதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்க, பாத்தீங்களா? கொஞ்சம் ஊதி ஆத்தி வச்சுக்கோ. டிவி ஆஃப் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது ஒன்றும் அது அப்படியே வெடிச்சிட போகுது. ஒன்றும் வெடிக்காது. வைக்கணும். நல்லா நைஸா அரைச்சுக்கணும். பாத்தீங்களா?
பார்த்தீங்களா நல்லா அரைச்சிட்டாச்சு. அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ அதை அந்த அடுப்பு இந்த அடுப்பு மாற்றி வச்சு இவன் டிஸ்டர்ப் பண்ணுற ரொம்ப. யாரு? நீதான். அப்ப நீ சிக்கன் கழுவியா? பாருங்க இப்போ அந்த அடுப்பை எடுத்து பேச்சு மூச்ச நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி தானே, அதனால நல்லெண்ணெய் எண்ணெயை ஊற்றியாச்சு. நல்லா கீழே ஃபுல்லாக வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுப்பு ஃபுல் ஸ்பீடில் வச்சு இங்கயா இங்கே பாருங்க ஃபுல்லாக இருக்கு. ஓகே தெளிவா. அடுப்பு காமிச்சாச்சு. அப்புறம் ஆனியனை போடுறோம். ஆனியன் ஓனியன் ஆனியன் ஆனியன் இப்படியா? இது இப்போ நம்ம செய்ய போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா வதக்கணும். கரெக்டா? கரெக்ட் கரெக்டு. வாஷ் பண்ணியாச்சு. சிக்கன் வாஷ் பண்ணியாச்சா? போய் கதவு மூடிட்டு வந்துட்டு டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துருப்போம். ஆஃப் ஆயிருக்கான்னு பார்த்துக்க. போ அப்படியே போ. கதவும் ஓப்பனில் இருக்கு ஃபுல்லாக, டிவி மட்டும் ஆஃபில் இருக்கு. கதை லாக் பண்ணிடலாமா? இப்போ நம்ம கதவை லாக் பண்ண போகிறோம். தெரிலையே, வெளியே இருக்கா? இதோ ஓகே, லைட்டை லாக் பண்ணியாச்சு. போலாமா? எங்கள் பப்பி தூங்குது. வாங்க இப்போ போகலாம். எங்கள் அம்மா நான் வர்றதுக்குள்ளே சிக்கன்லாம் கழுவி முடிச்சு அதை பண்ணிட்டாங்க. சரி, ஆமாம். பூண்டு இஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொண்டாங்க. நல்லா நல்லா வரணும். நல்ல மனம். ரெண்டு கையும் சேர்ந்து வேலை செய்து பார்த்தீங்களா? நீ என்னடி இப்பதான் சாப்பிட்டு திரும்பியும் சாப்பிட்டுட்டு இருக்கு? யார் போதும். அதுக்கு காலையில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காம சாப்பாடு காலையில இருந்து டிஃபன் செஞ்சிருக்கணும். செஞ்சா நீங்க சாப்பிடுறீங்களா? ஒரே வேஸ்ட் பண்றது சாப்பாடு. அப்படிதான் ஜோக் பண்ணுவாங்க. இங்க ஒரு பக்கம் நாங்கள் இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவா ஏறிடா. இது இல்லைன்னா நம்ம ஸ்பீடா இருக்குமான்னு தெரியலையே. நீங்க ஜெட் ஸ்பீட்ல இருந்தீங்கன்னா இப்போ டாடி எங்கே போகிறாங்க? எங்கள் டாடி தக்காளி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. தக்காளி எங்கள் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. உனக்கு பிரெட். எனக்கு பிரெட் வந்தாச்சு. அப்பா அங்கே போய் பாருங்க.
இது வதங்க லேட் ஆகும் போல. ஆஃப் பாஸ் தானே. கட் பண்ணு. எங்க மம்மி ஆளே காணும், எங்க போயிருக்காங்க? மேங்கோ வெட்ட போறாங்களா? எஸ். சூப்பர். உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி. அப்பனா எங்க டாடி அங்க இன்னும் அந்த வெங்காயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பத்துலேருந்து வெந்துருச்சா? போதும். தக்காளி இல்லை இஞ்சி பூண்டு. ஏதோ ஒன்று. சரி எல்லாம் மாமும் உள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணும். தக்காளிங்க கட் பண்ணியாச்சு, சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு, மசாலா அரைச்சாச்சு. அம்மா எங்கள் மாம்பழத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நிற்கிற ஸ்டைலை பாருங்கய்யா. தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள புழு இருக்குமோ? இங்கே பாருங்க, உள்ள தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா அது யாரம்மா கீழே போட்டீங்க? வேஸ்ட். தக்காளி போடுறேன். தக்காளி தக்காளி பாருங்க, தக்காளி பாருங்க. ஆன் பண்ணுங்க ரெக்கார்டு. ஆனில் தான் இருக்கு. இங்கே டைமிங்கே ஓடல. ஓடுதா? தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது, வதக்கணும். வதக்கணும். எதுவும் சொன்ன அதே ஏஸ்ட் ஜென் உங்களுக்கு மட்டும் ஸ்மெல் அப்படி வருது சிக்கன் செஞ்சா. அது எங்க டாடி கையில இருக்கணும். மாசமா இருக்கு. நிஜமா வருதா? வருது சீரியஸா தான் கேட்குறேன். சீரியஸா வருது. அது எங்க டாடி கையில இருக்கும். பாசம் நேசம் எல்லாம் உள்ள போட்டுருவாங்க. கை பண்ணி வருது. நிஜமா தான் வருது. வீடியோக்காக சொல்ல நிஜமா தான் வருது. அம்மா மாம்பழத்தை வெட்டியாச்சா? எஸ், சாப்பிடுங்க மேங்கோ. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே வேலை. இங்க பாருங்க, மாம்பழத்தை சாப்பிட்றாங்க. எப்படி இனி பார்க்கா? இப்பதான் இருக்கு. பாதி பழம் வேணும். பாருங்க, பாதி பழம் போடுறது. அதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்குது. எங்க டாடிங்க மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. மம்மி இது ஓ போகமா இதை எடிட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்ல? தான். ஆன் பண்ணி விட்டாங்க. அப்லோடா வேற தக்காளி இதெல்லாம் வேண்டாம்ல. அதையும் கழிச்சு பாருங்க மம்மி திடீர்னு எங்கேயாச்சும் ஓடி போயிடுறாங்கப்பா. இதான் அவங்க பாரு, கையில் தக்காளி. கிளீனிங் மஸ்ட். எங்கள் டாடி அங்கே சமையல் செய்கிறாங்க. எங்கள் மம்மி இங்கே க்ளீன் பண்ணுறாங்க. என்னோட நாய்க்குட்டிங்க தூங்குது. ஒருத்தவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்குறாங்க. என் அக்கா குளிக்க விட்டா. பாருங்க தின்னுக்கிட்டே வர்றத பாருங்க. மாம்பழம், சிக்கன், மசாலா, அச்சி
அதெல்லாம் ஒண்ணு நிக்காது. ஒரு நாள் இதுல லக்ஷ்மி தான் குளிக்கணும், அவள் தான் குளிக்கணும். உனக்கு வேலை அவ்வளவுதான். நீ போய் குளிக்க போ, குளிச்சுட்டு மேல ஃபங்க்ஷனுக்கு கிளம்புங்க. கருவேப்பிலை எடுத்து. கருவேப்பிலை இருக்க போறாங்க. ஷேடோ சாப்பிடு. சாப்பிடு பட்டன் போட்டு வச்சிருக்கல, சாப்பிடு. போ போ பித்துன்னு போ 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 பித்துன்னு போ. பாத்ரூம் எருமை தின்னு அமைதியாக உட்காந்து தின்னுட்டு இரு. கருவேப்பிலை எடுத்து ஓட்டாங்க. எங்கள் அம்மா இங்கே பாத்திரத்தை அடக்கிட்டு இருக்காங்க. எங்கள் டாடி இங்கே கருவேப்பிலையை போட போகிறாங்க. கொஞ்சம் எவ்வளோ கருவேப்பிலை? அப்பதான் முடி வளரும் மண்டையில். பழமோட கருவேப்பிலை தான் சரி அதிகமாக இருக்கும். ஓ மை காட். அம்மா பாருங்க இந்த ஒரு பாத்துக்கு எவ்வளோ நேரம் வளர்க்குறாங்கன்னு. மசாலா அப்படியே கட்டணும். பாத்திரம் பாத்திரத்தை டாடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜாலியா தான் இருக்கும். இது என்னது? தனியா தனியா 3 ஸ்பூன். 3 அது கழுவுறவங்களுக்கு தான் கஷ்டம். 3 ஸ்பூன் போட்டாங்க. இதை பாருங்க 3 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னா மிக்சிங். கீழே துணி போட்டுட்டேன். தெரியும் தெரியும். துணி எடுத்தா வேணாடா. சால்ட். உப்பு உப்பு போட்டு வச்சிருக்கேன். கல்லுப்பு அந்த உப்பு அது தட்டு. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு. அளவு அது அப்படிதான் தெரியும். ஆமாமா நீங்களா எப்போ என்னதான் போட்டு. சரி சரி கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க. போ, நீ கிளம்பு போ. அக்கா இந்த பாத்திரமா குளிச்சிட்டு இருக்கா. நீ கிளம்பு. சிக்கனை போட்டு ஃப்ரைக்கு எடுக்கலையா? அது எங்க இருந்து ஃப்ரை பண்றது? கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்துட்டு இருக்காங்க டாடி. ஏன் இவ்வளவு? ஃப்ரைக்கு எடுக்க மறந்தாச்சு. இதில் போடுங்க. அதில் போடுங்க. எதில் வைக்கிறாங்க? பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள கொஞ்சோண்டு ஃப்ரை சிக்கன். எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து போடுறாங்க ஃப்ரைக்கு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். சுடலையா? ஃப்ரைக்கு பண்ணணும்ல. இப்போ இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணது இல்லையே. ரத்தத்தோடு போட்டு வச்சிருக்கேன். அது கூட போடு. இங்கே போடுங்க. எனக்கு அந்த காக்காவது சாப்பிட்டு வாஷ் பண்ணுற அழகா பாருங்க. இந்த இது போதும் ஃப்ரை. ஃப்ரைக்கு மசாலா போட்டுக்க. மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டிட்டேன். இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணா இன்னொரு வாட்டி அரைச்சு இங்க பாருங்க. நீ போடு. நல்லா மிக்சிங். நல்லா மிக்ஸ் ஆகும். அடுப்பு சிம்மில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஃபாஸ்ட்டாக வைக்கணும். வாஷ் பண்ணி பார்த்து வீடியோ ரொம்ப செட் ஆயிடும். எடிட் பண்ணேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். நிறைய. ஐயோ எவ்வளோ என்னங்க
சேவ் பண்ணுங்க. அம்மா பாருங்க. அம்மாவால என்ன பார்க்குறது? ஏதாச்சும் பேசுங்கம்மா. மாம்பழம். அடுத்து அதான் சொன்னேன்ல, பாத்திரம் போல ஜாலியாக தான் இருக்கும், விளக்குற மட்டும் இந்த கஷ்டம். ஐயோ ஐயோ இங்க பாருங்க, ஒரே நிமிஷத்துல எவ்வளோ பாத்திரம். இவங்களாம் சமையல் பண்ண சொன்னா ஒரு சிங்க் நினைச்சு பாத்திரத்தை சேர்த்து விட்டுருது. அதை விடுங்க, இந்த குழம்பு பாருங்கம்மா. அப்படிதானே ஏஎஸ்பி ஜெகன்? ஆர்மியை மறந்துட்டீங்க, ஏன் தப்பு. ஆனா ஏஎஸ்பி ஜெகன் வாயில இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. ஏன் அத ரட்சிதா பேசிட்டு இருக்காருல்ல. நான் பேசினா பரவாயில்ல, நீங்க பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். அந்த லைட் போடுவோமா? அந்த இடத்துல எதையும் உடச்சு போட்டுறாது. கிளம்புன்னு சொல்றது பாத்திரத்தை சேர்த்துட்டே இருக்குது. இது ஒரு டெக்னிக். இப்ப பளிச்சுன்னு தெரியுது. டேஸ்டிங் எப்படி இருக்கு? நம்ம டேஸ்ட் பாருங்கம்மா. உங்க டாடி செஞ்சா நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு அற்புதம். எப்படி இப்படி இருந்தா எனக்கு தெரியல. அதான் தெரியல, நானும் இப்படிதான் செய்வேன். அதான் நேரம்ங்கிறது எனக்கு மட்டும் வருமா? வேற லெவல்ல இருக்கு. ஒன்னும் ரெடி கூட ஆகல. பாருங்க, நான் ரெடியா. எப்படிமா இருக்கு? மசாலா தண்ணியே டேஸ்டா இருக்குன்னா சிக்கன் ரெடி ஆன உடனே எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, குழம்போட சிக்கன் அவ்வளோ அதிகம். ஃப்ரைக்கு எடுத்தோம். குழம்பு வேற லெவலாமா? நாட்டுக்கோழின்றதால எல்லா எக்ஸ்ட்ரீம்ல போட்டு இப்பதான் காக்கா தெரியுது. ஓடி வந்து இருக்குது. நான் போட்டோ விடணும் பார்த்துட்டு இருக்கோம். புதன்கிழமை லைட்டா இந்த டவல் லைட்டா இந்த டவல் எரிஞ்சு போச்சு. எரிச்சிட்டியா? வெரி குட். இதோ இனிமே அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். என்னடா எரியற நாத்தம் வருதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஃபுல்லா வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். செஞ்சா அப்படிதான் இருக்கும். பொறுமை. க்ளோஸ்டு. இப்போ என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். மொத்தத்துக்கு மட்டும் போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லா போட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம்ல. எனக்கு தெரியாதுல, நீ எடுத்து வச்சு. ஃப்ரை சிக்கன். சரி போதும். ஃப்ரை சிக்கன்லாம் என்ன போடுறது? லெமன் எடுத்துட்டு வா கொஞ்சம். லெமன் மங்கம்மா லெமன் எடுக்கிறாங்க. ஒரு 2 சாப்பிடும்போது பஜ்ஜி வச்சா பஜ்ஜி வாங்கி ஷாடோ சாப்பிடுது. எங்கள் அண்ணன் சொல்லாங்க. என் டாடி டெக்ஸ்டாக வாங்கி ஷாருக். இவ்வளோ நேரம் பண்ணது ரெக்கார்ட் ஆச்சா? ஆயிடுச்சு. ஏதோ முழிக்கா ஆயிடுச்சு ரெக்கார்ட். இங்க வா. ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூனு, சீரக பவுடர் கொஞ்சோண்டு. நிறைய போட்டா கசக்கும். கசக்குமா? ஆமா. ஒரு லெமன், பாதி லெமன். ஒண்ணுல பாதி லெமன். பாதி லெமன். பாதி லெமன் ஊற்றணும். இந்த கத்தியை சிங்கில் போட்டுடணும். மம்மி வாஷ் பண்ணிருப்பாங்க. இப்போ லைட்டா சால்ட், உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு. தண்ணி வேணாம், லெமன் ஊற்றிட்டு அதுக்கு தான் லெமன். எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. கை எரியல. சூப்பர். கிளைமேட் நல்லா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? வெயில் அடிச்சு போட்டுது. நேற்று எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு? செம்மையா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்
இல்லை இல்லையா? இது பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ஸ்மெல் வராதா? வராது. கை கழுவியாச்சு. அம்மா உங்களுக்கு அங்கே ஒரு கத்தி இருக்கு, அதை வாஷ் பண்ணிடுங்க. சரி. ஓகே, கேமரா 10. டிஷ்ஷும் ரெடியான உடனே கடைசியாக டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஃபினிஷிங்கை பார்க்கலாம். மத்தியானம் சாப்பிட்ணுன்னு செஞ்ச டிஷ்ஷு மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன்றதால நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நடுவில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதனால் அங்கே சாப்பிட்டுட்டோம். ஆவி பறக்க பறக்க இட்லி நைட்டுன்றதால டிஃபனாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, மதியானம் வச்ச சிக்கன் கிரேவி நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுத்தது சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு ஓகே சிக்கனை ஃப்ரை பண்ணுப்போம். அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் டேபிளில் செஞ்சு வச்சுருக்க டிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் டிஷ் அதான் ஆல்ரெடி ஊற்றிட்டது. சாப்பிடுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு போதும் போ. டேஸ்ட் பண்ணுறேன். நானும் வைக்கிறேன். சிக்கன் 60 தொடச்சிக்கலாம். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே என்ன இப்படி? அப்புறம் சூப்பர். இந்த மாதிரி ஒரு குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நானும் எல்லாரும் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நிஜமாக எப்படி இருக்குன்ட்டு நானே சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. செம்மையாக தான் இருக்குது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி, அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம், அடுத்த ட்ரிப்பில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃபேமிலி சிக்கன் ரெசிபிக்கு பாய் பாய் சொல்கிறது கூட பாட்டு.